திமுக அரசு நடத்தினா அது வந்து மக்களுக்கானது, பாஜக நடத்தினா அது வந்து அரசியல் பண்றாங்க, மக்களை பிளவுபடுத்த அப்படின்னு சொல்றதுன்னா அது எப்படி சரியாக இருக்கும்? இது ஒரு அரசியல் ராஜதந்திரம் என்று கூட நான் சொல்லுவேன். அப்போ இது அரசியல் செயல்தான். அரசு அப்படித்தான் பார்க்க முடியும். முருகனை கையில் எடுத்தோம்னா அதன் மூலமாக போலாம்ல. இப்போ முருகனுக்கு பூணூல் போடுவோம், ஆரிய கடவுள் ஆக்குவோம், இந்துத்துவ கடவுள் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லி வந்து ஆர்எஸ்எஸ் சங் பரிவாரங்கள் நீங்கள் வேலை செய்யுது. இதையும் முறியடிப்பதற்கு ஆன்மீக வழியிலேயே முள்ளாள எடுப்பதை போல திராவிட முன்னேற்ற கழகமும் முருகன் மாநாடு நடத்தி அதை வந்து மக்களை வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ண வேண்டியது இருக்கு. பல்வேறு கட்சிகளை அதுக்குள்ள இந்துத்துவ கொள்கைகளை புகுத்துவது, ஜாதிய கட்டமைப்புகளை உருவாக்கி சோசியல் இன்ஜினியரிங்பாங்க, அதன் மூலமாக வாக்குகளை அறுவடை செய்து இங்கே வந்து வளர பார்க்குறாங்க. அதாவது ஆரியம் என்பதே ஒரு மாய தோற்றம் தான், மாய வலை தான். மக்களை மடமையாக்குவது, அறிவை திருடுவது, அவர்களை வந்து சிந்திக்க விடாமல் மறுப்பது, பகுத்தறிவுக்கு எதிரான முரணான ஒரு அமைப்பு தான். பிள்ளையார் காலத்திற்கு முன்னாலே உருவான முருகாற்றுப்படைன்னே வந்து தமிழ் இலக்கியங்களில் இருக்கு. அவர் 12ஆம் நூற்றாண்டில் பல்லவர் காலத்தில் உருவான பிள்ளையார் வந்து எப்படி அண்ணன் ஆனாரு? இது குறிஞ்சி நிலத்தில் வாழ்ந்த முருகனை இப்ப பூணூல் போட்டு ஆரிய கடவுளாக்குவதற்கான முயற்சியை பாஜக இந்துத்துவம் செய்கிறது. முருகனை கையில் எடுப்போம், தமிழ்நாட்டில் ராமரை கையில் எடுத்தா ஓடாது. ஏன் நான் கேட்கிறேன், ராமரை கையில் எடு. திருப்பரங்குன்றத்தில் பார்த்தோம், கந்தரா சிக்கந்தரா அப்படின்னு அந்த மலையில் வந்து வழிபாட்டுக்கான இவ்வளோ காலம் வந்து அந்த மாதிரி இப்படிலாம் கேள்விப்பட்டது கூட இல்லை. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பெரியாரிய சிந்தனையாளர் திரு தீனதயாளன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். மதுரையில் முருகன் மாநாடு பாஜக தலைமையிலிருந்து நடத்தப்பட போவதாக செய்திகளானது வெளியாகி இருக்கு. அதை வந்து அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் வந்து விமர்சித்து பேசியிருக்கிறாரு. இது வந்து முருகன் மாநாடு இல்லை, இது சங்கிகள் மாநாடு அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாரு. உங்களுடைய பார்வையில் இதை எப்படி பார்க்குறீங்க? ஆன்மீக அரசியல் அப்படிங்கிறது தான் பிஜேபியினுடைய அடிப்படை நாதம். அதன் மூலமாகத்தான் அவர்கள் அரசியல் செய்வது வழக்கம். மக்களுடைய பிரச்சனைகளை, மக்களுடைய தேவைகளை, மக்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி பொருளாதாரத்தில் சீர்திருத்தத்தை ஏற்படுத்தி தொழில்களை உருவாக்கி அல்லது மக்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி அப்படிப்பட்ட ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை கொண்டு போகிற அரசோ அல்லது அந்த கட்சியோ கிடையாது. அவர்களுக்கு வாக்கு வங்கி எப்படி என்று சொன்னால், வடக்கே ராமரை கட்டமைத்து, பிள்ளையாரை கட்டமைத்து, அதன் மூலமாக கிருஷ்ணரை கட்டமைத்து, இப்படி தான் வந்து அரசியல் பண்ணியிருக்காங்க. அதை வந்து தமிழ்நாட்டில் வந்து செயல்படுத்தலான்னு பார்க்குறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் எப்படின்னா சமூக நீதி அரசியல் தான் வந்து ஒரு 100-150 ஆண்டுகளாக அயோத்திதாச பண்டிதார் காலத்தில் தொடங்கி தந்தை பெரியார் அவர்கள் காலம், அதனுடைய நீட்சியாக இன்றைக்கு வரை கலைஞர் அவர்கள் தொட்டு ஸ்டாலின் அவர்கள் வரை இன்றைக்கு அதுதான் அரசியலாக இங்கே வந்து பிணைஞ்சு இருக்குது. ஆக இந்த சித்தாந்த அரசியலை உடைப்பதற்கு இது எப்படின்னா ஒரு எதிர்முரணாக இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சொல்லுகிற ஆரிய உருவாக்கம் இருக்கிறதே, அதை அப்படி தான் நம்ம பார்க்க முடியும். ஆரிய உருவாக்கம் என்பதுனா வேத கட்டமைப்பு. அந்த வேத கட்டமைப்பின் அடிப்படையில் தான் இந்துத்துவத்தினுடைய சாராம்சமே அடங்கியிருக்கு. 4 வர்ண ஜாதி அடிப்படையில் மனிதர்களை பிரித்து வைப்பது, ஏற்றத்தாழ்வை உருவாக்குவது, அதன் மூலமாக ஆரியர்களுடைய மேலாண்மை, பார்ப்பனிய மேலாண்மை அப்படிங்கிறதுக்கு தான் வந்து இந்த இந்திய நாட்டினுடைய அரசியலே இங்கே வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. இதை எதிர்த்து தான் வந்து சமூக நீதி அரசியல். அவங்க எதை சொல்கிறாங்களோ அதையெல்லாம் எதிர்க்கிறது தான் சமூக நீதி அரசியல். அப்போ அப்படிப்பட்ட இந்த மண்ணில் எப்படி வந்து பிஜேபி கால் ஒண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து ஒரு பாறையில் விதைக்கிற மாதிரி தான். இவங்க வந்து எத்தனையோ முறை வந்து இங்கே வந்து பல தேர்தலை சந்திச்சிருக்காங்க, திராவிட கட்சிகளுடைய கூட்டு வச்சுருக்காங்க. ஆனால் தனித்து நின்று ஒரு மாபெரும் சக்தியாக வளர முடியாத சூழலில் இங்கே எப்படி வந்து மக்களை மடைமாற்றம் செய்வது அப்படின்னா, ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து மக்களை வந்து எளிதாக வந்து மடைமாற்றம் செய்யக்கூடிய ஒரு வழியாக இருக்கிறது. அப்படி தான் நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த முருகர் வழிபாட்டு என்பதை அவங்க எப்படி கொண்டு போகிறாங்கன்னா, ஏற்கனவே தமிழக அரசு முருகர் வழிபாடு மாநாடு நடத்தியிருக்காங்க. அதுதான் சார். இப்போ முருகர் வழிபாடு அப்படின்றத வந்து இப்போ மாநாடு அறிவிக்கிறாங்க அப்படின்றதுல முருகரை வைத்து மக்களை பிளவுபடுத்துவதற்கு ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத சேகர் பாபு அவர்கள் முன்வைக்கிறாரு. திமுக அரசு நடத்தினா அது வந்து பக்தி அடிப்படையில் ஆன்மீக மாநாடுன்னு எடுத்துக்கிறாங்க. பாஜக நடத்தினா மட்டும் அதை ஏன் அப்படி பார்க்குறீங்க? அப்போ திமுகவுக்கு இத்தனைக்கும் அவங்களுடைய கோட்பாடு படி முருகர் மாநாடு எதுக்கு நடத்தணும் அப்படின்ற ஒரு கேள்வியே எழுந்தது. அவங்க அதுக்காக அகெயின்ஸ்டாக வரும் அரசியலுக்காக அதை நடத்துகிறாங்கன்ற ஒரு விமர்சனம் கூட இருந்தது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? திமுக அரசு நடத்தினா அது வந்து மக்களுக்கானது, பாஜக நடத்தினா அது வந்து அரசியல் பண்ணுறாங்க, மக்களை பிளவுபடுத்த அப்படின்னு சொல்கிறதுனா அது எப்படி சரியாக இருக்கும்? அது முதல்ல திமுக நாத்திக இயக்கம் இல்லை. ஓகே, அது பெரியார் காலத்தோட முடிஞ்சு போச்சு. கடவுள் மறுப்பெல்லாம் இங்கே வந்து எப்படின்னா முள்ளால் எடுப்பது அப்படிம்பார்கள். அதே போல தான் இது ஒரு அரசியல் ராஜதந்திரம் என்று கூட நான் சொல்லுவேன். அப்போ இது அரசியல் செயல்தான், அரசியல் ராஜதந்திரம் என்று கூட சொல்லுவேன். வேறு அப்படி தான் பார்க்க முடியும். ஏன்னா அவங்க வந்து ராமரை சொல்லி வடக்க வந்து பாபர் மசூதி பிரச்சனையை கையில் எடுத்து 90களுக்கு பின்னால்
வியத்தகு முறையில் வந்து பாரதிய ஜனதா வளர்ச்சி அடைந்தது. அதை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் 90களுக்கு பின்னால் இங்கே இப்போ வந்து கடந்த 35 வருடங்கள் ஆயிடுச்சு. 90லேருந்து இப்போ இந்த 35 வருடங்கள் பிஜேபி என்ன வளர்ந்துருக்கு, இங்கே என்ன கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா, அதிமுக உடைச்சு, பாமக உடைச்சு, அதுலேருந்து கொஞ்சம் திருடி, இங்கிட்டு திருடி, இப்படி தான் வந்து அவங்க வந்து பல்வேறு கட்சிகளை அதுக்குள்ளே இந்துத்துவ கொள்கைகளை புகுத்துவது, ஜாதிய கட்டமைப்புகளை உருவாக்கி சோசியல் இன்ஜினியரிங்பாங்க, அதன் மூலமாக வாக்குகளை அறுவடை செய்து இங்கே வந்து வளர பார்க்குறாங்க. அப்போ இதில் நம்ம வந்து வரலாற்றின் அடிப்படையில் இதை எப்படி பார்க்கணும்னா, நம்ம அப்படியே பார்ப்போமே. இந்த வந்து இந்தியாவில் இருக்கிற கடவுள்கள் வந்து எப்படியெல்லாம் வந்து சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா வந்து சைவம், வைணவம், கௌமாரம், மீமாம்சம் என்று 6 கணபத்தியம் என்று 6 வகையான பிரிவுகளைத்தான் வந்து இந்து மதத்தை உள்ளடக்கியதாக சொல்கிறாங்க. இதில் வந்து இதை வந்து எப்படி வந்து திருடிட்டு போகிறாங்கன்னா, தமிழருடைய பொக்கிஷங்களை, தமிழுடைய அறிவை, தமிழுடைய ஆன்மீக கோட்பாடுகள் எப்படி திருடிட்டு போகிறாங்கன்னா, 7ஆம் நூற்றாண்டில் தான் வந்து சைவ வைணவம் உருவாகுது. இது வந்து வரலாற்று சான்று. அதுக்கு முன்னால் முருகனும் கிடையாது, பிள்ளையாரும் கிடையாது, சிவனும் கிடையாது. என்னை பொறுத்தவரை வரலாற்றின் அடிப்படையில் பார்க்கிற போது ராகுல சாகித்யாயன் எழுதிய மார்க்சிய அறிஞர் வாழ்கா முதல் கங்கை வரை தொகுப்பில் வந்து அழகாக சொல்லியிருப்பார். கைபூர் போலன் கலமாய் வழியாக வந்த ஆரியர்கள் ஒரு காட்டு மிராண்டிகள். அவர்களுக்கென்று நாகரிகமோ சிறந்த அறிவோ சிறந்த கலையோ வந்து எதுவுமே இல்லாத ஒரு நாடோடி கூட்டம். அவர்கள் வந்து வர்றாங்க, செபி புல்வெளி என்று சொல்லுவார்கள். மத்திய ஆசியாவுடைய மைனர் பகுதியிலிருந்து வருகிற அந்த ஆரிய கூட்டம் இங்கே வந்து சிந்து சமவெளி கரையில் வந்து வாழ்ந்து இருக்கிற திராவிட நாகரிகத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். ஏன்னா இப்படி ஒரு நாகரிகம், கட்டிடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, சிறந்த வழிபாட்டு முறை இப்படிலாம் இருக்கு அப்படின்னா அவங்க எதை கடவுளாக வணங்குறாங்கன்னா, ஆண்பன் இணைந்த ஒரு லிங்க வழிபாட்டை தான் வழிபடுறாங்க. அப்போ வந்து சிவன் இல்லை, மாலியம் இல்லை, எதுவும் கிடையாது. இதெல்லாம் வந்து எப்படின்னா 3500 ஆண்டு 4000 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த கதை. அப்போ மெல்ல மெல்ல அவங்க என்ன பண்ண வர்றாங்கன்னா, இவங்களை எப்படி வந்து நம்மளுடைய வழிக்கு கொண்டு வருவது, இவங்களை எப்படி அடிமையாக்குவது அப்படின்னு சிருஷ்டிக்கும் போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சடங்குகள், வேள்விகள், அந்த குதிரைகளை வந்து பசுக்களை வந்து தீயில போட்டு பொசுக்கிறது, ராஜ யோகங்களை அடைவதற்கு மன்னர்களுக்கு வந்து அது நிலை பெறுவதற்கான அதிகாரத்தை தருவதற்கு இந்த மாதிரி சடங்கு வேள்விகள் செய்தால் அது வந்து இறைவனை சென்றடையும், அதன் மூலமாக அவர்களுக்கு மிகப்பெரிய சக்தி கிடைக்கும் என்கிற கட்டுக்கதையெல்லாம் அவுத்து விட்டாங்க. மன்னர்கள் முதலில் நம்பினார்கள். மன்னர்கள் நம்பும்போது என்ன ஆகுது, இனக்குழுக்களாக வாழ்ந்த ஒரு சமூகத்தில் மன்னராட்சி முறை உருவாகுது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த இதெல்லாம் பார்த்து அதிசயிக்கிறாங்க. இந்த மாய வலையில், அதாவது ஆரியம் என்பதே ஒரு மாய தோற்றம் தான், மாய வலை தான். மக்களை மடமையாக்குவது, அறிவை திருடுவது, அவர்களை வந்து சிந்திக்க விடாமல் மறுப்பது, பகுத்தறிவுக்கு எதிரான முரணான ஒரு அமைப்பு தான் வேத கட்டமைப்பு என்று சொல்லுவார்கள். இந்த வேத கட்டமைப்புக்கு எதிரானது தான் தமிழ்மறை. நீங்கள் ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிறாங்க. தமிழ்மறை என்பது என்னன்னா கடவுள் வழிபாடே இல்லையே, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்ன வள்ளுவர் வந்து எந்த வந்து கடவுள் வழிபாட்டை காட்டினார்? இப்போ 7ஆம் நூற்றாண்டில் உருவான சிவனோ மாலியமோ, 12ஆம் நூற்றாண்டில் உருவான பிள்ளையாரோ, அதற்கெல்லாம் முந்தியது முருகன் என்று கூட சொல்லலாம். அப்போ முருகனுக்கு எப்படி வந்து பிள்ளையார் அண்ணன் ஆனார்? பிள்ளையார் காலத்திற்கு முன்னாலே உருவான முருகன், முருகாற்றுப்படையினே வந்து தமிழ் இலக்கியங்களில் இருக்குது. அவர் 12ஆம் நூற்றாண்டில் பல்லவர் காலத்தில் உருவான பிள்ளையார் வந்து எப்படி அண்ணன் ஆனார்? சித்தரிக்கப்பட்டது. இதெல்லாம் வந்து புராணத்தில் வந்து சொல்லப்படுவது. அதாவதுங்கம்மா, வரலாறு என்பது வேறு, புராண இதிகாசங்கள் என்பது கற்பனை தான். உங்களுக்கு 10 தலை ராவணன் சொன்னால் நம்பி தான் ஆகணும். பெரியார் பாணியில் கேட்டால் 10 தலை இருந்தால் எப்படி ஒருகழிச்சு படுப்பாருன்னு கேட்பார். அந்த கதை தான் இது. அதனால் இங்கே வந்து பகுத்தறிவுக்கு இடம் இல்லை. அவங்க சொல்றதை நம்ம நம்பிட்டு போனோம். எனவே இந்த இந்து மத உருவாக்கத்தை வந்து சிருஷ்டிப்பதற்கு என்ன பாடுபட்டாங்கங்கிறத தெய்வத்தின் குரலில் வந்து சங்கராச்சாரியரே சொல்கிறார். எப்போ சொல்கிறாரு? 1800களில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வருது இந்தியாவில். அப்போ யாரெல்லாம் இந்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வரையறை சொல்கிறாங்க. யாரெல்லாம் இந்துக்கள்? இஸ்லாமியர் அல்லாதவர், கிறிஸ்தவர் அல்லாதவர், பார்சி அல்லாதவர், இப்படி வந்து சீக்கியர் அல்லாதவர் என்று சொல்லி கொண்டு வருகிற போது இவர்களெல்லாம் இந்துக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்து கொடுக்குறானே ஒழிய இந்துக்கள் யார் என்பதற்கு தெளிவான ஒரு இதை வந்து உருவாக்கலை. அப்போ வந்து நாம் யார் என்று நம்மளை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக நாம் வந்து ஒரு இக்கட்டான சூழல் இருந்தபோது சர் வில்லியம் ஜோன்ஸ் என்ற ஆங்கிலேய அறிஞர் தான் நமக்கு இந்து என்ற அடைமொழியை கொடுத்து நம்மை காப்பாற்றியிருக்கிறார். எத்தனையோ இழிவுகளை செய்த பிரிட்டிஷ்காரர்களுக்கு இன்றைக்கு இந்து என்ற அடைமொழியை கொடுத்ததன் மூலம் நமக்கு ஒரு ஐடி, நாம் தான் இந்துக்கள், இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் என்ற ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை அரசியல் சட்டத்தில் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதனால் நாம் வந்து அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று சங்கராச்சாரியார் தெய்வத்தின் குரலில் பதிவு செய்கிறார். இது எதற்காக நான் சொல்கிறோம்னா, ஒரு நாடோடியாக திரிந்த ஒரு கூட்டம்
மக்களை சுரண்டுவதற்கு இந்துத்துவம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கூர்மையான ஆயுதத்தை உருவாக்கி மலைமாற்றம் செய்து தமிழ் மறையை இந்து மறையாக்கி தமிழர்களுக்கு இப்போ எப்படின்னா ஒரு கடவுள் தேவை, ஒரு ஆன்மீகம் தேவை. இது குறிஞ்சி நிலத்தில் வாழ்ந்த முருகனை இப்போ பூணூல் போட்டு ஆரிய கடவுளாக்குவதற்கான முயற்சியை பாஜக இந்துத்துவம் செய்கிறது. அதை முறியடிப்பதற்கு தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு கூட சரி மக்களுக்கு ஆன்மீகம் என்று ஒன்று தேவைப்படுகிறது, ஆன்மீக சிந்தனை வாழ்வியலோடு இரண்டர கலந்தது. எனவே நாத்திகவாதம் என்பது தனிப்பட்ட முறையில் ஒருவர் நாத்திகராக இருக்கலாம், ஆத்திகராக இருக்கலாம், ஓரிரை கொள்கை உழவராக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். முருகர் மாநாடு நடத்தி வெற்றி பெற்றாங்கன்ற காரணத்தினாலே பாஜகவும் அதே இதை முன்னெடுக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாமா? அப்படி கூட எடுத்துக்கலாம். அதான் சொல்கிறேன்ல, தமிழர்களுக்கு ஒரு ஐகான் முருகன், குறிஞ்சி நிலத்தில் வாழ்ந்த கடவுள், அவரை வணங்கி வந்திருக்காங்க. இவங்க என்ன பண்ணாங்க, சிவனுக்கு மகனாக்கி முன்னால் வணங்கிய முருகனை பிள்ளையாருக்கு தம்பியாக்கி அதுக்கு திருவிளையாடல் புராணங்கிற கதையெல்லாம் எழுதி அப்புறம் பழத்தை ஒரு வாங்குறதுக்கு சுற்றி வந்தார், ஒரு உலகத்தை மயிலில் ஏறி வந்தார் அப்படிங்கிற ஒரு கதையெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த கதையெல்லாம் உருவானது எதுக்காகனா, இந்த ஆரிய உருவாக்கம் என்பதே ஒரு பித்தலாட்டம், ஒரு மோசடி. அதன் மூலமாக மக்களை மடமாற்றம் செய்வதற்கு இந்த கடவுள் நம்பிக்கை கொண்ட மக்களை நம்ம எப்படி திசை திருப்புவது. அப்போ தமிழ்நாட்டில் சமூக நீதி பேசியாச்சு, பெண் விடுதலை வென்றாச்சு. இன்னும் அதுக்கு தேவை இருந்தாலும் ஓரளவுக்கு இங்கே சாத்தியப்பட்டிருக்கு. ஜாதி மறுப்பு, இவங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு தமிழ் மறை சொன்னால், அவன் ஜாதிய வர்ண கட்டமைப்பு, ஜாதிய கட்டமைப்பு தான் அங்கே இந்துத்துவ வேத கட்டமைப்புன்னு சொல்கிறது. அப்போ அந்த கட்டமைப்பை உருவாக்குறவன் அவனுக்கும் இவனுக்கும் எதிர்முரணாகத்தான் நிற்க முடியும். இது இடதுசாரி கொள்கை, அது வலதுசாரி கொள்கை. அப்போ இந்த ரெண்டுக்கும் முரணாக இருக்கிற இந்த இந்திய ஒன்றியத்தில் இப்பொழுது நடக்கிற அரசியல் என்பதே எப்படியாவது ஆன்மீக அரசியலை கையில் எடுத்து அதன் மூலமாக இங்கே முருகனை இப்போ கைப்பற்றி அவருக்கு பூணூல் அனுமிச்சு அவரை ஐயராக்கி அவரை ஆரியராக்கி திருப்பரங்குன்றத்தில் பார்த்தோம், கந்தரா சிக்கந்தரா அப்படின்னு அந்த மலையில் வழிபாட்டுக்கான இவ்வளோ காலம் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எங்கள் பகுதி தான். அது மதுரை மானாமதுரையெல்லாம் பக்கம் தான். இப்படிலாம் கேள்விப்பட்டது கூட இல்லை. அவங்கவுங்க போவாங்க, அவங்கவுங்க வணங்கிட்டு வருவாங்க. இவன் பிரியாணியை கொடுத்தா இவன் சாப்பிட்டு போவான், அவன் சுண்டலையும் பொங்கலையும் கொடுத்தா அவன் சாப்பிட்டு முருகனை கும்பிட்டு போவான். அப்படி தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நீ ஆடு வெட்டாத, உன்னுடைய சடங்குகள் இங்கே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கி அதன் மூலமாக அரசியலை மதுரையில் ஒரு பெரிய மத அபிமானத்தை உருவாக்கி அதன் மூலமாக ஒரு இந்துத்துவ அரசியலை, பாசிச அரசியலை உருவாக்குவதற்கு முயற்சி செய்தார்கள். அதே அங்கே இருக்கிற இடதுசாரி சக்திகள்லாம் எல்லோரும் சேர்ந்து முறியடித்தாங்க. அதோட இப்போ என்ன பண்ணிட்டாங்க, சரி முருகனை கையில் எடுப்போம், தமிழ்நாட்டில் ராமரை கையில் எடுத்தால் ஓடாது. ஏன் நான் கேட்குறேன், ராமரை கையில் எடு, இந்த மண்ணில் ராமர் சைக்காலஜிக்கலாக இதை ஏற்றுக்கிறார். இந்த மண்ணில் தென்னாருடைய சிவனையை போற்றி என்று சொல்லித்தான் நீங்கள் ஆன்மீகம் வளர்ந்துருக்கு. நீங்கள் பெருமாளுடைய வடிவம் கிருஷ்ணர் மாயாவதாரம் சொல்கிறத அவரை தான் கையில் எடுக்கிறாங்க. ஆனால் அங்கே ராமரை அதனுடைய வடிவமாக பார்க்குறாங்க. ஆனால் இங்கே ராமரை கட்டமைக்க முடியல. நீங்கள் அதுதான் சொல்கிறேன், பாபர் மசூதி அப்போவே இடிப்பின் போதே ராமர் இங்கே தான் பிறந்தார் அப்படி இப்படின்னு சொல்ல அரசியல் பண்ணும்போது தமிழ்நாட்டில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அதை பற்றி யாருக்கும் அதை பற்றி கவலைப்படவும் இல்லை. இப்படி ஒரு அரசியலாம் நடக்குதுன்னு சொல்லி வேதனைப்பட்டாங்க. இப்போ இந்து முஸ்லீம் கலவரத்தை உருவாக்கி அதன் மூலமாக வடக்கே கட்டமைக்கிற இந்துத்துவ பாசிச அரசியல் தமிழ்நாட்டில் மீண்டும் அதை உருவாக்குறதுக்கு படாத பாடுபடுறாங்க. ஆனால் அது நடக்கலை. அதனால் ராமரை கையில் எடுக்க முடியல. அதனால சிவனுக்கு மகனான முருகனை பதிலாக முருகரை எடுத்திருக்காங்க. மக்கள் மனதில் பெரிய அளவில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை கையில் எடுத்து அந்த மாதிரியான ஒரு பாசிச அரசியலை செய்யணும்னு பாஜக நினைக்கிறாங்கன்றதை பதிவு பண்றீங்க. அப்படி இருக்கும்போது அதுவில் அவங்க வெற்றி பெறுவாங்களா? தமிழக மக்கள் அதில் அதுக்கு இரையாவாங்களா? அதெல்லாம் நிராகரித்து விடுவார்கள். எப்படி சொல்லுங்க? நிராகரித்து விடுவார்கள். ஆனால் அன்னைக்கு சிக்கந்தர் மலைக்காக அத்தனை மக்கள் அங்கே கூடி இருந்ததை நம்மளால நீங்கள் கடவுள் மறுப்பை தந்தை பெரியாருக்கு பின்னால் அண்ணாவும் பேசினார்கள், கலைஞரும் நாத்திகவாதம் பேசியிருக்கிறார். அதற்காகலாம் மக்கள் ஓட்டு போடாமலாம் இல்லை. அரசியலில் அப்படிலாம் பார்க்கல. இங்கே சமூக நீதி கொள்கை, பெண்களுக்கான உரிமை, ஜாதி மறுப்பு, இப்படி தான் இங்கே அரசியல் வளர்ந்துருக்கு. அந்த அடிப்படையில் தான் திராவிட இயக்கம் இங்கே வருதே ஒழிய இந்த கடவுள் மறுப்பை பேசுகிறதுனால இவங்களை நிராகரித்திரும்னு ஒருபோதும் மக்கள் நினைக்கல. அப்படியான ஒரு தேர்தலும் நடக்கலை. இன்னும் நான் சொல்லப்போனால் 1971 தந்தை பெரியார் அவர்கள் உயிரோடு இருக்கிற கடைசி காலகட்டத்தில்
பொதுத் தேர்தல் நடக்குது. இந்திய நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கும் நடக்குது. அண்ணாவுக்கு பின்னால் கலைஞர் வந்து தலைவராக பொறுப்பேற்று அந்த தேர்தலை சந்திக்கிறார். அப்படி சந்திக்கும் போது சேலத்தில் வந்து மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாடு பெரியார் நடத்துகிறார். அப்போ ராமருடைய இதிகாச இதில் நடந்த தவறுகளையெல்லாம் அவருடைய சில போக்குகளையெல்லாம் வந்து பெரியார் படம் பிடிச்சு காட்டுறார். அதில் நடக்கிற சம்புவன் பிரச்சனை மற்றும் வந்து பல்வேறு இதுகளையெல்லாம் வந்து காட்டுறார். காட்டும்போது வந்து வந்து என்ன பண்ணுறாங்க, ஆன்மீகர்கள் இந்துத்துவவாதிகள் என்ன பண்ணுறாங்க, வந்து செருப்படுத்தி எரிகிறாங்க. எரியும் போது அது கூட்டத்தில் போய் விழுகுது. அப்போ ராமர் படத்தின் மேலே வந்து பெரியார் கட்சிக்காரங்க செருப்படுத்தி வீசிட்டாங்கன்னு இவங்க திசை திருப்புறாங்க. ஒரு பிரச்சனையாக இது வழக்கெல்லாம் ஆகுது. அப்போ அந்த காலகட்டத்தில் தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்க காலகட்டம். இப்போ பெரியார் வந்து அந்த நேரத்தில் மூட நம்பிக்கை மாநாடு நடத்தும் போது கலைஞரே அழைக்கலை. ஏன்னா அப்படி அழைச்சி அவங்க வந்தாங்கன்னா அந்த மாநாட்டில் பங்கேற்பதன் மூலம் அரசுக்கு நெருக்கடி வரும், இது நாத்திக அரசுன்னு முத்திர குத்திடுவாங்க, அதனால் நம்ம கொள்கையை சொல்லுவோம், அவங்கள நம்ம வந்து அதில் வந்து உள்ளே இழுக்க வேண்டாம்னு நினச்சார். ஆனால் அதையும் மீறி ஒரு சம்பவம் நடக்குது. அந்த பெரியார் வந்து ராமாயணம் கீமாயணம்னு வந்து நடத்துவாங்க திராவிடர் கழகத்தில், அது மாதிரி அவர் வந்து கொண்டு போனார். ஆனால் அந்த ஊர்வலத்தில் நடந்த சம்பவம் என்ன ஆகி போச்சுன்னா, ராமரை செல்வால் அடிச்சிட்டாங்க திராவிடர் கழகத்துக்காரங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை திசை திருப்பி எப்படியாவது திமுக அரசை ஒழிச்சு கட்டிடணும் தேர்தலில். பார்த்தீங்களா, ராமரை இழிவுபடுத்துகிற பெரியாரை தூக்கி திமுக சுமக்குது, பெரியார் வந்து சொல்கிற கொள்கையை தான் திமுக செயல்படுத்துது, இது நாத்திக கட்சி, ஓட்டு போடாதீங்க, கடவுள் நம்பிக்கையாளரை வந்து திமுக புண்படுத்துது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் அன்றைக்கு காமராஜர் ராஜாஜி பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனால் தேர்தல் முடிவுகள் திமுகவுக்கு மிகப்பெரிய வெற்றியை தந்தது. வரலாற்றில் இன்றைக்கு வரையில் 184 இடங்கள் வெற்றி பெற்ற வரலாறு அன்றைக்கு தான். எம்ஜிஆர் இப்போ திமுகவில் இருக்கார். அப்போ அவங்க வந்து எதிரிகள் என்ன வந்து செஞ்சாங்க, அரசியல் எதிரிகள் ராஜாஜியும் வந்து அவர் கொஞ்சம் குள்ளுகப்பட்டிருப்பாங்க, குள்ளர் நினைத்தனம்லாம் செய்வார். அப்போ இது நாத்திக அரசு, பெரியாரை தூக்கி பிடிக்கிற அரசு, பெரியார் வந்து நடத்தின சேலம் மூட நம்பிக்கை ஒளி மாநாட்டில் ராமரை இழிவுபடுத்தி ராமரை செருப்பால் அடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு திசை திருப்பலை பண்ணி பத்திரிகைகள்லாம் வந்து அன்றைக்கி இருக்கிற அச்சு ஊடகங்கள் எல்லாமே பார்ப்பன பத்திரிகைகள்லாம் வந்து முழுக்க திமுகவுக்கு எதிர்ப்பு, எப்படியாவது திமுகவை இறக்கணும்னு நினச்சி இந்த தேர்தலில் வந்து வேலை செஞ்சாங்க. காமராஜர் தான் வருவார் முதலமைச்சராக அப்படின்னு அன்றைக்கி பேசப்பட்டது. ஆனால் தேர்தல் முடிவுகள் மிக வித்தியாசமாக இருந்தது. காங்கிரஸ் அடியோடு நிராகரிக்கப்பட்டது. 14 இடமோ 15 இடமோ தான் வந்திருக்காங்க. 200 இடங்களுக்கு மேலே திமுக கூட்டணி, திமுக மிகப்பெரிய அளவில் 184 இடங்களை அறுதி பெரும்பான்மை பெற்று மிகப்பெரிய பலத்தை பெற்று ஆட்சியில் இருந்தது. அப்போ அதிகமாக நாத்திகமாங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அன்றைய தேர்தலில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அன்றைக்கி வந்து பங்களாதேஷ் போர் நடந்துச்சு, கலைஞர் வந்து சமூக நலத்திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருந்தார், இதுதான் அன்றைக்கி வந்து ஒரு இஷ்யூவாக இருந்துச்சு. ஆனாலும் வந்து நாத்திக அரசு இது மக்களுக்கு ஆன்மீக உணர்வை வந்து கொச்சப்படுத்துகிறாங்க, பெரியாரை தூக்கி பிடிக்கிறாங்கன்னு வந்து அன்றைக்கி வந்து பெரிய அளவில் கொண்டு வந்தாங்க. ஆனால் அது எடுபடலை. இதெல்லாம் வந்து வரலாற்றில் பார்க்கணும். அதனால் வந்து எந்த தேர்தலையும் வந்து தமிழ்நாட்டில் ஆன்மீகத்தை முன்னிறுத்தி எந்த தேர்தலும் நடைபெற்றதும் இல்லை. ஆன்மீகத்தை வைத்து அரசியல் நடக்கிற பாஜகவினுடைய கனவு தமிழ்நாட்டில் ஒருபோதும் பலிக்கப் போவதும் இல்லை. ஆனால் அவர்களுக்கு தெரிந்த ஒரே அரசியல் என்னென்னா ஆன்மீக அரசியல் தான். அவங்க அதைத்தான் கையில் எடுப்பாங்க. ஏன்னா அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து இந்தியாவில் வடகிழக்கு மாநிலங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க, மேற்கு வங்காளத்தில் வெற்றி பெறும் பொழுது தென்னிந்தியாவில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லைன்னு எப்படி திட்டவட்டமாக சொல்கிறீங்க? இதுவரையிலும் இல்லை, இனிமேயும் இருக்க போவதும் இல்லை அப்படின்னு தான் நம்புகிறோம். கேரளாவில் வந்து மார்க்சிய சித்தாந்தம் இருக்கிறது, தமிழ்நாட்டில் பெரியாரியம் இடதுசாரி சித்தாந்தம் இருக்குது, வந்திருக்காங்க, உள்ளே வருவாங்கல்ல. நீங்கள் எப்பவும் நம்ம வந்து எதிர்மறையாக வந்து சில வந்து வேலை செய்யும். இப்போ அதிமுக வந்து ஒரு தத்துவார்த்த இயக்கமாக இல்லை, ஒரு தனி மனித இயக்கமாகவே இருந்துச்சு. எம்ஜிஆர் என்ற ஒரு தனி மனித பிம்பத்தால் மிகப்பெரிய ஆளுமையால் கட்டமைக்கப்பட்ட இயக்கம். அது வந்து தனி மனித இயக்கமாக இருந்ததுனால அங்கே வந்து கருத்தியல்லே இல்லாமல் போச்சு. அங்கே இந்துத்துவ எதிர்ப்புனா என்னென்னு தெரியல, சமூக நீதினா என்னென்னு தெரியல, இடஒதுக்கீடு வரலாறுலாம் என்னென்னு தெரியல. ஜெயலலிதாங்கிற மிகப்பெரிய ஆளுமையை வந்து எம்ஜிஆருக்கு பின்னால் தூக்கி வச்சுட்டு அந்த அம்மாவுடைய வழிகாட்டுதலில் உண்மையான ஆர்மி தான் அந்த கட்சி நடந்துச்சு. அந்த அம்மா இறந்ததுக்கு பின்னால் என்னாச்சு, கரிஷ்மா லீடர் இல்லை, கருத்தியலும் இல்லை. அப்போ ரெண்டும் இல்லாத போது என்ன பண்ணுதுன்னா கட்சி திணறுது. அதுக்குள்ளே இருக்கிறவங்களாம் பல்வேறு வழக்குகள் பிரச்சனைகளால் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சிறந்த ஐடியாலஜியும் இல்லை. ஒரு நேரம் பிஜேபி கூட்டில்லை என்று அறிவித்தார்கள். ஏன்னா பிஜேபியோட கூட்டு சேர்ந்தால் ஓட்டு விழுகாதோ அப்படிங்கிற அந்த குற்ற உணர்வு இருந்துச்சு. அப்போ திமுக வெற்றி பெறுவதற்கு காரணம் என்ன, சிறுபான்மை வாக்குகள் மட்டுமல்ல, பாரதிய ஜனதா எதிர்ப்பு 2019 பெற்ற வெற்றி மிகப்பெரிய வெற்றி.
இப்போ 2021 வெற்றி, அப்புறம் உள்ளாட்சியில் வெற்றி, இப்போ தொடர்ந்து வெற்றி பெற்று வர்றாங்க. நம்ம ஒன்றும் பண்ண முடியல. இப்போ ஒருவேளை பாரதிய ஜனதா இருக்கிறனால தான் வெற்றி பெற முடியலையோ அப்படின்னு நினச்சி கூட வந்து அந்த முடிவு எடுத்தார் எடப்பாடி. ஆனால் அந்த முடிவில் தொடர்ந்து அவரால் நிற்க முடியல. நெருக்கடி, நிர்பந்தம், கட்சிகளில் உள்ள வந்து பல்வேறு பிரச்சனைகளில் வந்து பல்வேறு வந்து இடி வழக்குகள் இருக்காங்க. ஆக அந்த கட்சியில் வந்து சித்தாந்த போக்கும் இல்லை, ஒரு சுயநலம் இல்லாத அரசியலும் இல்லை. ஆக ரெண்டும் சேர்ந்து என்ன செய்யுது, இன்றைக்கி வந்து பாரதிய ஜனதாங்கிற ஆக்டோபஸ் வந்து அதை முழுங்க பார்க்குது. இப்போ பாமக கூட அப்படி தான் திணறிக்கிட்டு இருக்குது. இங்கே போய் குருமூர்த்தி போகிறாரு, எதுக்கு போகிறாரு? மொட்டத்தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுற கதை தானே இது. அவருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது கேட்டால் நட்பு அடிப்படையில் போகிறேங்கிறாரு. எவ்வளோ காலம் நட்பாக இருந்தார் அவர்? எத்தனை பேர் வந்து அவர் பார்த்துருந்தாரா? அரசியலை தாண்டி நட்பு என்பது இருக்கலாம், நம்ம வந்து இல்லைன்னு சொல்லலை. பெரியார் ராஜாஜியும் போல் நட்பாக இருந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அப்படி நட்பு இருந்திருக்கா? போகிறாங்க எல்லாம் வந்து செய்தி துரைசாமி கூட்டிகிட்டு போகிறாரு, போய் அங்கே போய் நான் பார்க்க போனேங்கிறாரு, கதை சொல்கிறாரு. அப்போ என்ன நடக்குதுன்னா, இங்கே வந்து ஒவ்வொரு கட்சியையும் உடைத்து அதற்குள்ளே வந்து ஆர்எஸ்எஸ் தத்துவங்களை புகுத்துவது, ஜாதியவாதிகளை கையில் எடுப்பது, அதன் மூலமாக வாக்கு வங்கி உருவாக்குவது. மகாராஷ்டிராவில் எப்படி பண்ணாங்க, ஒவ்வொரு கட்சியும் உடைச்சி, சரத்பவார் கட்சி உடைச்சாங்க, சிவசேனையை உடைச்சாங்க, உடைச்சி அந்த கட்சியை வந்து அப்படியே சாப்பிட்டுருவாங்க. அதுதான் பிஜேபியினுடைய மிகப்பெரிய ஆக்டோபஸ்னு முரசொலி மாறன் சொன்னார் ஒரு இடத்துல. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இன்றைக்கு சில கட்சிகள் பலியாகிறது. அது ஊடுருவல் இருக்குது. ஆர்எஸ்எஸ் ஊடுருவல்ங்கிறது மிகப்பெரிய அளவில் வேலை செய்கிறது. அதை முறியடிப்பதற்கு போதிய பலம் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து எங்கேயுமே அது வந்து ஒரு மாறுதல் நடக்கும். தமிழ்நாடு நடக்க விடாமல் பார்க்கணும். அது திராவிட இயக்கம், திமுக அந்த விஷயத்தில் உறுதியாக இருக்காங்க. ஆகவே வந்து என்ன செய்கிறாங்க, அப்போ வந்து முருகன் வந்து இந்த நாட்டில் வந்து மிகப்பெரிய ஐக்கானாக இருக்கார், குறிஞ்சி நில கடவுளாக. இந்த தமிழ்நாட்டில் ராமரோ கிருஷ்ணரையோ வழிபடுவதில்லை. அவர்களை வந்து வழிபட்டாலும் கூட ஆத்மார்த்த ரீதியாக அந்த கடவுள் வந்து இந்த வாழ்வியலோடு கலந்து இருக்கலை. அப்போ முருகன்கிறவர் தான் வந்து இங்கே வந்து மிகப்பெரிய போற்றுதலுக்குரிய ஆன்மீக கடவுளாக இருக்கிறார். அப்போ முருகனை கையில் எடுத்தோம்னா அதன் மூலமாக போகலாம்ல. இப்போ முருகனுக்கு பூணூல் போடுவோம், ஆரிய கடவுள் ஆக்குவோம், இந்துத்துவ கடவுள் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லி வந்து ஆர்எஸ்எஸ் சங் பரிவாரங்கள் நீங்கள் வேலை செய்யுது. இதையும் முறியடிப்பதற்கு ஆன்மீக வழியிலேயே முள்ளாளர்கள் எடுப்பதைப் போல திராவிட முன்னேற்ற கழகமும் முருகன் மாநாடு நடத்தி அதை வந்து மக்களை வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் பண்ண வேண்டியது இருக்குது. இதெல்லாம் அரசியலில் வந்து எல்லோரும் செய்கிறது தான். அதனால் அதையும் தாண்டி இவங்க நடத்துகிற இந்த மாநாடு வந்து தோல்வியில் தான் முடியும். ஓகே சார், இது வந்து ஒன்றும் வெற்றி பெறாது. ஓகே, இன்றைய அரசியல் சூழல் குறித்து பல விஷயங்களை என்கிட்ட தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.